நம்ம கிளைண்ட்டுக்கு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தோம். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா, அவரு டெய்லியுமே வந்து 30,000லேருந்து 60,000 வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வெப்சைட்டில் வந்து ஒரு இஷ்யூ எனக்கு வந்து வெப்சைட்டை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு கால் பண்ணியிருந்தாரு. ஸோ நாங்களும் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம். ஸோ அவர் சொன்னது மாதிரியே பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. அவரோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி 18+ வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி வருது. இதில் வந்துட்டு எஸ் அப்புறம் நோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த 2 ஆப்ஷனில் எதை கிளிக் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா, அந்த 18+ வெப்சைட்டுக்கே வந்து ரீடைரக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு அவரோட சர்வரில் வந்து லாகின் பண்ணோம். லாகின் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபைல்ஸு, ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணோம். ஸோ இதை அனலைஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸுமே வந்து டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துர்லாமேன்னு சொல்லி கூட கேட்கலாம். ஆனால் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா இவர் 7 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் வந்துட்டு 7 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய கஸ்டமரோடைய டேட்டா, ஆர்டர்ஸ் டேட்டா இந்த மாதிரி நிறைய விதமான டேட்டாஸ் வந்து உள்ளே இருக்குது. எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து எதையுமே வந்து டெலீட் ஆகாமல் ப்ராப்பராக வெப்சைட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன ப்ராப்ளம்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பராக செக் பண்ணால் தான் எங்கே வந்து இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண முடியும். அதனால் ப்ளகின்ஸு, தீம்ஸு, ஃபைல்ஸு, ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து வேர்ட்பிரஸ் கோர்லேருந்து எல்லாமே வந்து செக் பண்ணோம். ஃபுல்லாக அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் மாட்டுச்சு. ஸோ அந்த ஃபைல் இருந்தால் இஷ்யூ ஆகுது அப்படின்னு சொல்லி நல்லாவே வந்து தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா தான் அந்த மெயின் அந்த கண்டென்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 18+ வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆச்சுல, அந்த ஃபுல் கோர் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 18+ வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பாப்பப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபைலில் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். பட் இதை டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி ப்ளகின்ஸு, தீம்ஸு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா இதை டெலீட் பண்ணால் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்து ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபைலை வந்து டெலீட் பண்ணிட்டோம். டெலீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வெப்சைட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கு, அட்டாக் நடந்திருக்கு. இது நீங்கள் எவ்வளோ தான் செக்யூராக இருந்தாலும் கூட, ப்ளகின்ஸ் அண்ட் தீம்ஸை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாலும் கூட இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து வரும். அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பராக நம்ம கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி உங்களோட சைட்டில் ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் எங்களை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு இந்த இஷ்யூ எல்லாமே வந்து சால்வ் பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு அட்டாக்ஸ் வராத மாதிரி ஒரு ப்ராப்பரான வெப்சைட் வந்து ரெடி பண்ணி தரணும் அப்படின்னாலும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி தருவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.